அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் சுப்பிரமணியன், ருப்சோ பயோடெக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தர்பூசணி. தர்பூசணியில் என்ன அதிகமாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஃபியூசேரியம் மாடல் நோய், வெட்டிசீலியம் மாடல் நோயின்னு சொல்லுவோம். இது ரெண்டு தான் அதிகமாக இருக்குது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னாக்கா, ஃபியூசேரியம் மாடல் நோய் வந்துச்சுன்னா தண்டு பகுதியில் ஒரு மாதிரி சிகப்பு கலரில் இருக்கும், டிஸ்கலரேஷன் இருக்கும். அந்த இலைகள்லாம் மொத்தமாக வாடாது, ஒன்று அல்லது இரண்டு கொடிகள் மட்டும் காயும். போக போக என்ன ஆகும்னா ஒரு மாதிரி வயலே ஒரு மாதிரி ஆஷ் கலரில் அது எரிச்சு விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ பெரிய ஒரு டெட்லியான டிசீஸு. இந்த வெட்டிசீலியம் மாடல் பார்த்தீங்கன்னாக்க வேர் பகுதியில் தான் அட்டாக் ஆகும். வேரை பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் லீஷன்ஸ் இருக்கும். அதனால் ஒரு வாடல் வரும். ஸோ ஃபியூசேரியம் மாடல் நோய், வெட்டிசீலியம் மாடல் நோய். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இலைகளில் பார்த்தீங்கன்னாக்கா அடிச்சாம்பல் நோய், மேல் சாம்பல் நோய். மேல் சாம்பல் நோய் வந்துச்சுன்னா சாம்பல் பூத்த மாதிரி இருக்கும். அது பெரிய அளவில் அட்டாக் ஆகுறதுல ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான் வருது. இந்த அடிச்சாம்பல் நோய் ரொம்ப 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 டெட்லியான டிசீஸ், டவுனி மில்டியூன்னு சொல்லுவோம். இது வந்துச்சுன்னா அந்த இலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிரே கலரில் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாதிரி அப்படியே கொஞ்சம் கருப்பு கலரில் மாற ஆரம்பிக்கும். அப்படியே போக போக செடியே மொத்தமாக வதங்கி போயிடும். இலைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேல் நோக்கி கர்லிங் ஆகிருக்கும். அதாவது உள் நோக்கி அது மடிஞ்சிருக்கும், மேல் நோக்கி உள் நோக்கி மடிஞ்சிருக்கும். அதுதான் டவுனி மில்டியூ. இதெல்லாம் போக பாக்டீரியல் லீவ் பிளாட்ச்னு சொல்லுவோம். அது வந்துச்சுன்னா இந்த ஆப்பிள் பழம் பார்த்துருக்கீங்களா, தொட்டாக்கள் நோய் நோயின்னு ஒரு மாதிரி தண்ணி பூத்த மாதிரி இருக்கும். ஸோ அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் முக்கியமானது இந்த தர்பூசணி எங்கே அதிகமாக பயிரிடுறாங்கனாக்க இந்த கடலோர பகுதிகளில் தான் பண்ணுறோம். அப்போ அந்த சலைனிட்டி அதிகமாக இருக்கிறப்பையும், இல்லை அந்த வேர் டேமேஜ் ஆகிறப்பையோ, இல்லை தண்ணி தேங்கி நின்னாலோ, இல்லை அயற்சிகள், அது பயோட்டிக் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் எது வந்தாலுமே பிளாசம் எண்ட் ராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த நுனியில் கருக ஆரம்பிக்கும். இது நோயோ இல்லை பூச்சியோ இல்லை, இது ஒரு விதமான கால்சியம் பற்றாக்குறை. நைட்ரஜன் அதிகமாக தளதளன்னு கொடுத்தாலுமே இந்த பிளாசம் எண்ட் ராட்டுங்கிறது வரும். இது போக சிறு சிறு நோய்கள் இருக்குது. செர்கோஸ்போரா லீவ் ஸ்பாட், ஆல்டர்னேரியா லீவ் ஸ்பாட், ஆல்டர்னேரியா லீவ் பிளைட், இந்த மாதிரி சிறு சிறு நோய்கள் இருக்குது. இதை விட ரொம்ப 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 முக்கியமானது, தர்பூசணி போட்டாக்கவே வர்றது வைரஸ். அது என்னன்னாக்க குக்கும்பர் கிரீன் மாட்லிங் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, குக்கும்பர் மொசைக் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, வாட்டர்மெலன் மொசைக் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் ரொம்ப மோசமானது ஜுகினி மொசைக் வைரஸ். நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஸோ பல வகையான வைரஸ் இதுல அட்டாக் ஆகும். வைரஸ் வந்தாலே என்ன ஆகும், நம்ம மொசைக்கு தர இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி மஞ்சளும் பச்சையும் கலந்தாப்புல அங்கங்க இருக்கும். இது வைரஸ். நம்ம எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி இது நோய் அல்ல. இதை பரப்புறது ஒரு விதமான சாறு உறிஞ்சும் பூச்சி, வெக்டர். ஒரு எய்ட்ஸு, ஒரு கொரோனாவுக்கு எப்படி ஊர்தி மாதிரி ஒன்று கொண்டு போய் சேர்க்குதோ, அது மாதிரி இங்கே ஒரு வெக்டர் என்னவா செயல்படுதுன்னா, முக்கால்வாசி ஏபிட் அசுனி பூச்சி தான் இதுக்கு வெக்டராக செயல்படுது. அடுத்து எங்கும் நிறைந்த ஒயிட் ஃப்ளை, வெள்ளை ஈ இதுக்கு செயல்படுது. கொஞ்சமாக இலைப்பேனும் செயல்படுது. அப்போ நம்ம இந்த வெக்டரை கண்ட்ரோல் பண்ணாக்க, அதாவது இந்த சாருறிஞ்சும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணாக்க, நம்ம இந்த வைரஸ்லேருந்து ஒரு முழுமையான தீர்வு எடுக்கலாம். இது பட் நெக்ராசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவுமே வரும். இதெல்லாம் போக இப்போ இந்த பிரச்சனைகள் இருக்கு. இது எப்படி தவிர்க்கலாம்னாக்க, நம்ம இயற்கையை முதல்ல புரிஞ்சுக்கணும். தர்பூசணி உள்ள ஏன் தண்ணி வைக்குது? வெளியில தண்ணி இல்லை. கடலோர பகுதிகளில் தர்பூசணி போடுறாங்க. அந்த மண் சாண்டி மணல் பாங்கான மண்ணா இருக்கிறப்போ தண்ணி ஊத்துனா தொடர்ந்து உள்ள போயிடும். அப்ப வெளியில தண்ணி இல்லாதனால இயற்கை அந்த தர்பூசணிக்கு தண்ணியை உள்ள தக்க வச்சுக்குது. சரிங்களா? அப்ப ஆனாக்கா நம்ம என்ன பண்றோம், தண்ணியை அள்ளி பெருக்கி ஊத்துறோம். ஆனாக்கா அப்படி ஊத்துனாக்கா அனைத்து விதமான நோயும் வரத்தான் செய்யும். இப்போ இந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம மல்ச்சிங் ஷீட்டு போடணும், சொட்டு நீர் போடணும், தண்ணி பாய்ச்சலும் காய்ச்சலுமா இருக்கணும். சும்மா நோய் 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 தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. அனைத்து விதமான நோய்களும் வரும். சரிங்க ஐயா, இப்போ இதுக்கு என்ன கண்ட்ரோல் மெஷர் அப்படிங்கிறத நம்ம இப்போ அடுத்து பார்ப்போம். சரிங்களா? இந்த தர்பூசணிக்காகவே நம்ம ஒரு சாகுபடி குறிப்புகள், பேக்கேஜ் அப்ரண்டிஸ், ஒரு அட்டவணை போட்டிருக்கோம். இது பிளாங்கெட் ரெக்கமெண்டேஷன் தான், கண்ணை மூடிட்டு பரிந்துரைக்கிறது. உங்களுக்கு அப்பப்போ என்ன பூச்சி வருது, என்ன நோய் வருது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி பண்ணணும். இது
பிளாங்கெட் ரெக்கமெண்டேஷன் என்னன்னாக்க அடியுரத்தோட நம்ம அல்மைட்டியே கலந்துக்கணும். இது முதல் நாள் அடியுரம். அதுக்கடுத்து 15வது நாள் நம்மளுக்கு நோய் தாக்குதல் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நோய்க்கும் அது இலை பருவத்தில் இருக்கிறதுனால ஃபெர்டிலிட்டியும் நம்ம வந்து கலந்துக்கிறோம். அடுத்து 30வது நாள் உங்களுக்கு வைரஸ் அட்டாக்கு ஈவன் நூற்புழு அட்டாக்கும் அதிகமாகிடும். அப்போ வந்து நம்ம இன்ஃபினிட்டியும் நோய்க்கு ஃபிடிலிட்டியும் கலந்துக்கிறோம். 45வது நாள் மீண்டும் வந்து இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம், இன்ஃபினிட்டியும் ஃபிடிலிட்டியும். அது போக இல்லாமல் கிட்டத்தட்ட 75 நாள் வர்றப்போ நம்ம என்ன பண்ணணும், மீண்டும் வந்து அல்மைட்டியும் ஃபெர்டிலிட்டியும் நம்ம வந்து கொடுத்துட்றோம். சரிங்க ஐயா, நான் கொடுத்துட்றேன் இந்த அட்டவணைப்படி. எப்படிங்க ஐயா கொடுக்கணும் அப்படின்னாக்க, எதுவாக இருந்தாலும் நுண்ணுயிர்கள் மண்ணுக்கு போய் சேரணும். ஓகே, ஆரம்ப கட்டத்தில் வேணால் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அடுத்து 2வது 3வது டோஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வேர் சிகிச்சை தான் கொடுக்கறது பெஸ்ட்டு நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையுமே முடிந்தவரை நீங்கள் வந்து வேர் சிகிச்சையிலே கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வேர் சிகிச்சையில் எப்படி கொடுக்கலான்னாக்கா 2 அல்லது 3 நாள் இது எல்லாத்தையும் ஊற வச்சு நீங்கள் எருவோ இல்லை மணலோ கலந்து விசிறி விடுறதுனால விசிறி விடலாம், இல்லை தூருக்கு தூர் வச்சு விடுறதுனால வச்சு விடலாம், எக்ஸ்ட்ரா தண்ணியை கலந்து வேருக்கு வேறு ஊற்றி விடுறதுனால ஊற்றி விடலாம், இல்லை மல்ச்சிங் ஷீட்டு போட்டு நீங்கள் ட்ரிப்பு போட்டிருக்கீங்கன்னா பெஸ்ட்டு மெத்தடு. எத்தனை கண்ட்ரோல் வால்வோ அத்தனை லிட்டர் தண்ணி எடுத்து கரைச்சி 2 நைட்டு ஊற வச்சு ஒவ்வொரு கண்ட்ரோல் வால்வுக்கும் 10 லிட்டர் அப்படிங்கிற விதத்தில் ஊற்றி ட்ரிப்பு மூலியமாக கொடுத்துருங்க. இப்படி கொடுத்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களுக்கு செலவீனங்கள் குறையும், உர தேவை குறையும், பூச்சி மருந்து தேவை குறையும், நோய் மருந்து தேவை குறையும். மகசூல் கண்டிப்பாக 20லிருந்து 25% உங்களுக்கு வந்து மகசூல் கூடும். விற்கும் போது நம்மளது நல்ல ரேட்டு கிடைக்கும். ஸோ அனைத்து தர்பூசணி விவசாயிகள் மட்டுமல்லாது முலாம்பழம் மஸ்குமெலன் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஐஸ் பாக்ஸ் சின்ன தர்பூசணி போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை மஞ்சள் தர்பூசணி போடுறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த சாகுபடி குறிப்புகளை பின்பற்றி பெரிய லாபம் ஈட்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை. மேலும் விவரங்களுக்கு 8489259360